வணக்கம். கல்லூரி காலங்கள் நிகழ்ச்சியில் விடுதி மாணவர்கள் எப்படிப்பட்ட கூறுகளில் சிறந்து விளங்குகிறார்கள் என்பது குறித்து நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம். உங்களிடம் அது குறித்த எண்ண அலைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நாம் இதுவரைக்கும் பார்த்ததை பற்றி ஒரு முறை பரிசீலனை பண்ணுவோம். முதலாவதாக இண்டிபெண்டன்ஸ், ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, மூணாவது சோஷியல் ஸ்கில், நாலாவது டிசிப்ளின், அஞ்சாவது கேர் அண்ட் காஷன், ஆறாவது அலர்ட்னஸ், ஏழாவது ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப், எட்டாவது சீனியர்ஸ் டு கைடு, ஒன்பதாவது பாசிபிலிட்டிஸ் ஃபார் குரூப் ஸ்டடீஸ், பத்தாவது லாட் ஆஃப் ஹெல்ப் ஃபார் ஸ்டடீஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிவ் அண்ட் டேக், அதுக்கடுத்தது செல்ஃப் கண்ட்ரோல். இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இவையெல்லாம் தேவையானவை. இவற்றில் ஒருவர் வெற்றி பெற்றுவிட்டால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு உதாரணத்துக்கு, விடுதியில் இருக்கிற ஒரு மாணவன் போன மாதிரியே எந்த விதமான களங்கமும் இல்லாமல் வெளியே வந்துவிட்டால் அவனை எந்த சூழலையும் ஒருவர் பாதிக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் அவன் களங்கமாகவே மாட்டான். அவன் எங்கே வேணால் போட்டோம், எந்த இடத்துக்கு வேணால் போட்டோம். மகாத்மா காந்தியை பற்றி நம்ம படிக்கிறோம். அவர் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னோடனே அவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அனுப்புகிறாங்க. ஏன்னா அப்போ இருந்த சூழ்நிலையில் வெளிநாடே போகக்கூடாது. இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனையே நம்ம வெளிநாட்டுக்கு போய் பலவற்றையும் இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சோழர்கள் தென்கிழக்கு ஆசியாவில் பல பகுதிகளுக்கு சென்று வர்த்தகம் செய்து வந்தார்கள். அதை பற்றி நொபுரு குரஷிமா கூறுகிற போது என்ன சொல்கிறாருன்னா, தென்கிழக்கு ஆசியாவிற்கு இவர்கள் போனது, படையெடுத்தது, அவர்களை வென்றது எல்லாமே அந்த நாடுகளை பிடிக்க வேண்டும் என்கின்ற ஆசைக்காக அல்ல, இவருடைய வர்த்தகத்திற்கு அவர்கள் இடையூறாக இருந்தார்கள். அங்கிருந்து பல பொருட்களை வாங்கி கொண்டு வந்தார்கள். ராஜேந்திர சோழன் அந்த சீன சாம்ராஜ்யத்துக்கெல்லாம் போனார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் குறிப்புகள் இருக்கின்றன. அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போனாங்க. அதே நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, அங்கிருந்து பல பொருட்களை வாங்கி கொண்டு வந்த அவர்கள் ஒருவேளை காகிதத்தை கொண்டு வந்திருந்தால், காகித தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருந்தால் நம்முடைய வரலாறே மாறி போயிருக்கும். நாம் இன்னும் அழகாக ஆவணப்படுத்தியிருக்கலாம். நம்முடைய கட்டடக்கலையை, நம்முடைய மருத்துவக்கலையை, நம்முடைய நிர்வாகத்தை நாம் பாதுகாத்து வைத்திருக்கலாம். சீனத்தில் 5000 ஆண்டுகளுக்கான வரலாறு இன்றைக்கி நாம் ரிட்ரீவ் பண்ண முடியுது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர்கள் ஆவணப்படுத்தினார்கள். அது மட்டும் இல்லை, 2000 ஆண்டுகளாக காகிதம் என்கின்ற ஒன்றை அவர்கள் பயன்படுத்தினார்கள். தசார் லூங்குங்கிறவர் கண்டுபிடித்த அந்த காகிதத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ரகசியமாகவும் வைத்திருந்தார்கள். அரேபியர்கள் சீனத்தோடு நடந்த போரில் தான் கிபி 751 அவங்க தலாஸ்ங்கிற ஒரு இடத்துல நடந்த யுத்தத்தில் அந்த ஒரு சீனரை பிடிச்சிட்டு போய், காகிதம் செய்ய தெரிந்த ஒரு சீனரை பிடிச்சிட்டு போய் அவர்கிட்ட இருந்து காகிதம் எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டு அவங்க ரகசியமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேல் தான் அது டெமஸ்கஸ் மற்ற இடங்கள்லாம் போய் ஐரோப்பாவிற்கு போனது. அப்போ நீங்கள் வெளியே போனால்தான் அறிவை பெற முடியும். இங்கேயே நாம் இருந்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் அறிவை பெற முடியாது. மகாத்மா காந்தி வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னபோது அவரிடம் சத்தியம் வாங்கி கொண்டு அவருடைய குணநலன்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாத அளவுக்கு அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று சத்தியம் வாங்கி கொண்டு தான் அவரை அனுப்பினார்கள் என்று படிக்கிறோம். விடுதிக்கு வருகிற ஒரு மாணவன் எப்படி உள்ள நுழைஞ்சானோ அதே மாதிரி கசங்காமல், நசுங்காமல், கலங்கப்படாமல் வெளியே செல்கிற போது தான் அவன் மேன்மை அடைகிறான். சில பேர்லாம் விடுதிக்கு போன பிறகு தங்களை பல பரிமாணங்களில் வளர்த்து கொள்வார்கள். அதற்கு ஒரு உதாரணம் தான் அம்பேத்கர். அம்பேத்கர் வெளிநாட்டுக்கு போகிறாரு, அங்கே படிக்கிறாரு. பாபா சாஹேப் அம்பேத்கர்னு இன்றைக்கி நான் இப்போ பாராட்டுற அளவிற்கு அவர் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணமே அந்த வெளிநாட்டில் அவர் தங்கியிருந்ததும் அந்த விடுதியில் அவர் பெற்ற அனுபவம் தான். அதுதான் அவர்கிட்ட உள்ள ஒளிந்து கொண்டு இருந்த அந்த ஆற்றலை வெளியே கொண்டு வருவதற்கு உதவியாக இருந்தது. அவர் படித்தார், மிகப்பெரிய அறிஞரானார், நிறைய எழுதினார், எல்லோராலும் பாராட்டப்பட்டார். இந்த விடுதி வாழ்க்கையில் எப்படின்னா, நீங்கள் ஒரு டைமென்ஷனில் சிறந்து விளங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கவிதை எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல கவிதை எழுதி நம்ம நண்பர்கிட்ட காமிச்சோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கவிதை அவங்க மட்டும் வாசிக்க மாட்டாங்க, அது இந்த ஹாஸ்டல் ஃபுல்லாக பரவிடும்.
இந்த ஹாஸ்டலில் இருக்கிற எல்லாருமே இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்காமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை நமக்கு தரும். இது நம்ம வளர்த்துக்கணும், இன்னும் மேம்படணும், இன்னும் உயரணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவது எது? இது விடுதி வாழ்க்கை. விடுதி வாழ்க்கையில் சில மாணவர்கள் தங்களுடைய நிலையை மறந்து, நினைப்பை மறந்து, அண்ணா தான் நிலையும் நினைப்பும் அப்படின்னு பேசியிருப்பார். இந்த நிலையும் நினைப்பும் மறந்துட்டு அவர்கள் வேறொரு இடத்திற்கு போய் இதுதான் அல்டிமேட், இதுதான் நிரந்தரம், இதுதான் சாஸ்வதம் என்று நினைத்து தங்களுடைய வாழ்க்கையை பாழ்படுத்தி கொள்வது உண்டு. போதை பழக்கத்திற்கு ஆளாவது உண்டு, அவர்கள் மது பழக்கத்திற்கு ஆளாவது உண்டு, வகுப்புகளை தவறவிடுவது உண்டு. இவர்கள் எல்லாருமே என்னன்னா அளவு கடந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்து விட்டது என்று எண்ணுகிறார்கள். நான் இந்த விடுதி மாணவர்களுடைய நிலையை பற்றி பேசுகிற போது ஃபஸ்ட்டு பேசுகிற டைமென்ஷனே இண்டிபெண்டன்ஸ் தான். ஒருவருக்கு சுதந்திரம் கிடைத்தால் அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். விடுதி வாழ்க்கையில் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிது, பெற்றோர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. அப்போ தான் நம்ம அதிக பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும்னு சொன்னேன். பொறுப்பும் பொறுமையும் தொடர்புடையவை, ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் அவை அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது, அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். ஒரு முறை ரமேஷ் பிரபா ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், நீங்கள் சுய கட்டுப்பாடோடு இருக்கணும்னா அதுக்கு ஒரு மருந்து சொல்கிறேன். என்னன்னா, உங்கள் டேபிள் மேலே அப்பா அம்மா படத்தை வைங்க. நீங்கள் விடுதிக்கு வந்தவுடனே அப்பா அம்மா படத்தை பார்ப்பீங்க. பார்த்த உடனே இவங்க தானே கஷ்டப்பட்டு நமக்கு பணம் அனுப்புகிறாங்க, இவங்க தானே வேர்வை சிந்தி நமக்கு அனுப்புகிறாங்க, நாம் தறிக்கட்டு போகலாமா, அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அவங்களுடைய நம்பிக்கைக்கும் எதிராக போகலாமா. நிறைய பெற்றோர்கிட்ட போய் உங்கள் பையன் மது அருந்தினான்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. சேச்சா என் பையன் அதெல்லாம் செய்ய மாட்டான், ரொம்ப நல்ல பையன், நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை உங்கள் மேலே. அவங்க சின்னமும் அதான் அந்த இவர் ஒரு அழகான போயம் எழுதியிருப்பார், WB Yeats. இந்த WB Yeatsல அவர் ஒரு அற்புதமான ஒரு வரியை சொல்வார். என்னென்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வயதானவராக ஒருபோதும் கற்பனை செய்து பார்க்க மாட்டாள். அற்புதமான வரி. குழந்தை இருக்குது, 2 வயசு 3 வயசு, அவள் குழந்தையாக தான் பார்ப்பாளே ஒழிய இந்த குழந்தை 50 வயசானா எப்படி இருக்கும், 60 வயசானா எப்படி இருக்கும், 80 வயசானா தடி ஊனிக்கிட்டு நடக்கும், அந்த எண்ணமே வராது. அந்த எண்ணம் ஏற்படாது. ஏன்னா அந்த எண்ணத்தையே அவள் மனம் தடை செய்து விடும். தன்னுடைய மகனை தள்ளாடுபவனாக ஒருபோதும் பார்க்க முடியாது. தன்னுடைய மகனை எப்போதும் ஒரு குழந்தையாகத்தான் பார்ப்பாள். அதுதான் ஒரு தாயினுடைய மனது. ஒருபோதும் அவள் வித்தியாசமாக பார்க்க மாட்டாள். இது WB Yeatsல படிக்கும்போது நான் சிலிர்த்து போனேன். ஒரு தாய் தன் மகனை எவ்வளவு வயதானாலும் குழந்தையாக பார்ப்பாள் என்பது மட்டுமல்ல, ஒரு குழந்தையை வயதான தோற்றத்தில் அவளால் ஒருபோதும் கற்பனை செய்து பார்க்க முடியாது என்பதுதான் நுட்பமான தகவல். அப்போ தான் குழந்தையை பற்றி யாராவது சொன்னால் கூட ஒரு தாய் என்ன சொல்லுவாங்கன்னா, சச்சா என் பையன் குழந்தை மாதிரி, அவன் போய் இதெல்லாம் செய்யவே மாட்டான், இல்லை நான் பார்த்தேன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அப்படி நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்களே, அப்படி ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை உங்கள் மேலே வைத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு நம்ம என்ன பிரதி உபகாரம் செய்ய போகிறோம்? இந்த பறவைகள் இருக்கு, இந்த பறவைகளை பற்றி நம்ம பேசணும். வேடந்தாங்கல்லாம் பற்றி. வேடந்தாங்கல்ல தன்னுடைய குஞ்சுகளை பொரிப்பதற்காக, முட்டையிடுவதற்காக எங்கிருந்தோ வலசை வருகின்றன பறவைகள். கொக்குகள் வருகின்றன, நாரைகள் வருகின்றன, அவையெல்லாம் பல மைல்கள் கடந்து வருகின்றன சொன்னேன். அப்படி பல மைல்கள் கடந்து பறந்து ஆபத்தை சந்தித்து கொண்டு வருகின்றனவே, அவை முட்டையிடுகின்றன, குஞ்சு பொரிக்கின்றன. அப்போ ஒரு கேள்வி இருந்தது, இந்த பறவைகள் எந்த நாட்டுக்கு சொந்தமானவை? வேடந்தாங்கல்ல வருது அந்த பறவைகள், நம்ம என்ன அங்கேருந்து வந்தது, இங்கேருந்து வந்தது, அங்கேருந்து வந்ததுன்னு சொல்கிறோமே, சைபீரியாவிலேருந்து வந்தது அங்கே. அப்போ ஒருத்தர் சொன்னார், பிரசவத்திற்கு ஒரு பெண் எந்த வீட்டுக்கு போவார்? தாய் வீட்டுக்கு தானே போவாங்க. அது மாதிரி பிரசவத்திற்காக இந்த பறவைகள் வருவதால் இவை நம் நாட்டு பறவைகள், அதனால் இது நம் நாட்டுக்கு சொந்தமானவை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார். அது மாதிரி வெளி நாடுகளிலிருந்து பறந்து வருகிற அந்த பறவைகள் என்ன பண்ணுன்னா, நிறைய வெயிட்டு சாப்பிட்டு 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 வெயிட்டை ஏற்றிக்கும். 3 மடங்கு 4 மடங்கு வெயிட்டை ஏற்றிக்கும். அது பறந்து வருகிற போது அந்த உடலில் சேர்ந்த கொழுப்பு சத்தெல்லாம் கரையும். கரைச்சி நார்மலாக வர்றதுக்கு தான் அது அந்த கொழுப்பை சேர்த்துக்குது.
அந்த பறவைகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வருதே, ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து வருதே, அது குஞ்சு பொரிக்குது. இந்த குஞ்சு பெருசான உடனே இந்த வயசான இந்த பறவைகளை வந்து பார்த்துக்குவா போகுது? ஒருபோதும் பார்த்துக்க போகிறதில்லை. நிச்சயமாக அந்த பறவைகளுக்கு தெரியும். ஏன்னா அதுங்க வந்து தன்னுடைய தாயை பார்த்துக்கல, தந்தையை பார்த்துக்கல. ஆனால் அந்த பறவைகள் தன்னுடைய இனம் விருத்தியாக வேண்டும், தன்னுடைய மரபுக்கூறு அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே அவாவால் அந்த குஞ்சுகளை பாதுகாத்து பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கின்றன. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயல்பூக்கத்தில் அந்த குஞ்சுகளும் இங்கே வருகின்றன. அது வளர்ந்த உடனே அது இயல்பூக்கத்தில் எந்த இடத்துக்கு வந்ததோ அதே இடத்துக்கு வருது. வேடந்தாங்கலுக்கு வந்தால் வேடந்தாங்கலுக்கே வருது. ஒருவேளை வேடந்தாங்கலில் இருக்கக்கூடிய அந்த மதகு வழியாக தண்ணீர் வெளியே போய் அது வறண்டு இருந்தால் வேறு இடத்துக்கு போகுது. நான் வந்து காஞ்சிபுரம் சப்கலெக்டராக இருக்கும்போது எனக்கு ஒரு தகவல் வந்தது, வேடந்தாங்கல் மதகு வந்து ஒழுகிக்கிட்டு இருக்குது. நான் சொன்னேன், ஐயோ பறவைகள் இதை நம்பி வருமே, அது எப்படி நம்ம விடலாம் அப்படின்ட்டு உடனடியாக அப்போ 1.5 லட்ச ரூபா கலெக்டர்ஸ் டிஸ்கிரிஷனரி ஃபண்டில் சேங்ஷன் பண்ணி அந்த மதகை கட்டணும். தண்ணி நின்றுச்சு. அந்த வருஷம் நிறைய பறவைகள் வந்தன. இது என்ன ஆச்சரியம்னா, வேடந்தாங்கல்ல இருக்கிற மக்கள் யாருமே அந்த பறவைகளை இம்சிக்க மாட்டாங்க. அவங்க யாருமே தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. எப்பேற்பட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு நேர்மையும் பாருங்களேன். நம்மளை நம்பி இந்த பறவைகள் வருது, பட்டாசு வெடித்து அதை பயமுறுத்தாத. நம்மளாம் இங்கே பட்டாசு வெடித்தோம்னா அந்த மரத்தில் இருக்கிற பறவைகள்லாம் நைட்டு ஃபுல்லாக பறந்துக்கிட்டு இருக்கோம். அது இந்த ராக்கெட்லாம் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு புரியாது, பயப்படும். நைட்டெல்லாம் பயந்து 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 அவை பறக்கும். ஆனால் வேடந்தாங்கல்ல யாருமே பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. அது அந்த ஊரினுடைய கட்டுப்பாடு. அது மட்டும் இல்லை, அந்த பறவைகளால் அவங்களுக்கு என்ன நன்மைனா, அந்த வேடந்தாங்கல் அந்த ஏரியில் அந்த எச்சம் விழுந்து விழுந்து அந்த தண்ணீர் பாயும்போது அது எருவூட்டப்பட்ட தண்ணீராக இருக்கிறது. அந்த தண்ணீர் பாயும்போது அந்த பயிர்கள் எல்லாம் செழித்து செழித்து வளர்கின்றன. இந்த பறவைகள் போய் பூச்சிகள்லாம் பிடிக்கிறதுனால அவங்க பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகமாக உபயோகப்படுத்துவதில்லை. எப்படிப்பட்ட ஒரு கமென்சாலிசம், மியூச்சுவல் கமென்சாலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. எனக்கு ஒரு நன்மை, உனக்கு ஒரு நன்மை. எருது, நம்ம சொல்லுவோம் பழமொழியில், காக்கைக்கு எருது புண் தெரியுமா அப்படின்னு. உண்மை இல்லை. காகமும் நன்மை செய்கிறதுனால தான் எருது அதை அலோவ் பண்ணுது. ஏன்னா அந்த புண்ணில் சில புழுக்கள் வந்தால் அந்த புழுக்களை போய் கொத்தி அதை சாப்பிட்டு அந்த புண் ஆறுவதற்கு அந்த காகம் உதவியாக இருக்கிறது. அதனால் அது மியூச்சுவல் கமென்சாலிசம். அப்போ இந்த விடுதியில் வாழக்கூடிய மாணவர்கள் ஒரு பொறுப்போடு இருக்க வேண்டும். அவர்கள் இந்த சுதந்திரம் கிடைத்து விட்டது என்பதற்காக அதை நாம் விரும்பியபடி பயன்படுத்தி கொள்ளக்கூடாது, அளவோடு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு தாய் என்ன நினைக்கிறா, என் மகன் நாளைக்கு என்னை பார்த்துக்குவான்லாம் அவன் நினைக்கிறது இல்லை. பார்த்துக்குவாங்கன்னா வளர்க்குறாங்க. அவர்கள் அன்பின் காரணமாக வளர்க்கிறார்கள். ஒரே ஒரு சன்ன இடை மட்டும்தான். ஒரு ஞானி அவர் எல்லா பற்றுகளையும் விட்டுட்டார், எல்லா பற்றையும் விட்டுட்டார். பார்த்திங்கன்னா சாதாரண பாய், கிழிச்ச பாயில் படுப்பார், தலையணை கூட கிடையாது, சின்ன குடில். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அவருக்கு வரக்கூடிய உணவு மட்டும் ரொம்ப சுவையான உணவாக இருக்கும், நல்ல உணவாக அவருக்கு பரிமாறுவாங்க. ஆனால் ஒருத்தர் கேட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, எந்த பற்றுமே இல்லை, ஆனால் இந்த சாப்பாடை மட்டும் சுவையாக சாப்பிட்றீங்களே ஏன்? அவர் சொன்னார், ஒரு படகை கடற்கரையில் நிறுத்தியிருக்கிறாங்க, அதை பல கயிறுகளால் பிணைத்திருக்கிறாங்க, எல்லா கயிறையும் துண்டிச்சுக்கிட்டே வராங்க. இப்போ கடைசி கயிறையும் துண்டித்தா என்ன ஆகும்? அது கடலில் போயிடும் அப்படின்னா அந்த சீடை. அது மாதிரி இந்த உணவு ஒன்று தான் இந்த உலக வாழ்க்கையோடு என்னை பிணைத்திருக்கிற கடைசி கயிறாக இருக்குது. மற்ற கயிறெல்லாம் நான் துண்டிச்சிட்டேன், இந்த கடைசி கயிறு இது மட்டும்தான். இந்த கடைசி கயிறினால் மட்டும்தான் நான் உலக வாழ்க்கையில் இருக்கிறேன். இப்போ இது ஒரு டிசிப்ளின். இப்போ பறவைகள் வருதுன்னு நான் சொன்னேன். இந்த கொக்குகள்லாம் பறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வி ஷேப்பில் பறக்கும், இப்படி இன்வெர்டட் வி மாதிரி. ஏன்னா அதில் மூத்த பறவை வழிகாட்டுறதுக்கு முன்னாடி போகும், அதுக்கு அதை ஒட்டி பலமான பறவைகள் அது கூட போகும், அதுக்கு நடுவில் இளைய பறவைகள் இப்போது தான் பறக்கிற பறவைகள் போகும், கடைசியாக வலிமையான பறவைகள் போகும். இப்போ என்னென்னா, இந்த மூத்த பறவை வழிகாட்டுது முன்னாடி போய், அடுத்ததாக நல்ல சக்தி வாய்ந்த பறவைகள் போகின்றன, அதுக்கு ஒரு பாதுகாப்புக்காக. அடுத்தது இளைய பறவைகள் போகுது. ஒருவேளை அந்த இளைய பறவைகளுக்கு பறக்க முடியலன்னா பின்னாடி இருக்கிற பறவைகள் தங்களுடைய இறகை அசைக்கிற போது அந்த காற்றிலேயே அது முன்னால் போகும். அதனால் அந்த வி ஷேப்பில் இருக்கும்.
அது மாதிரி இந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு ஒத்திசைவினால் நடக்கக்கூடிய ஒன்று. ஒரு அப்பாவும் அம்மாவும் மகன் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க. நாம் படிக்காமல் விட்டுட்டோம், என் பையனாவது படிக்கட்டுமே அப்படின்னு எவ்வளவு கனவுகளை அவர்கள் தங்கள் கண்களில் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கவிதை படித்தேன். எப்படின்னா, ஒரு பெண் கல்லூரி விட்டுட்டு வீட்டுக்கு வரா, மழையில் நனைஞ்சிக்கிட்டே வரா, கொடை இல்லை, வீட்டுக்குள்ளே நுழையிறா. அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, மழையில் நனைஞ்சி வந்த அந்த மகளுடைய தலையை தன்னுடைய முந்தானையால் துவட்டுகிறாள். திட்டிக்கொண்டே, யாரை திட்டிக்கொண்டே? மழையை திட்டிக்கொண்டே அந்த முந்தானையால் துடைத்து விடுகிறாள். அவ்வளவு அன்பை அந்த பெற்றோர் நம் மீது பொழிகிற போது நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. நம்ம செய்ய வேண்டியது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். எந்த தீய பழக்கங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த ஒரு சூழலில் இவ்வளவு தூரம் டெம்ப்டேஷன் இருக்கும்போது, யாருமே பார்க்காத போது ஒருவர் இந்த எந்த பொருளுக்கும் அடிமையாகாமல் அந்த கல்லூரி வாழ்க்கையை முடித்து வெளியே வந்து விட்டால், அதற்கு பிறகு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் எந்த சூழலிலும் ஒரு துளி கூட கலங்கப்பட மாட்டார்கள். இன்னும் ஒருபடி நான் மேலே போய் சொன்னேன் என்னன்னா, இந்த மாதிரி தீய பழக்கங்களுக்கு ஆளாகிறவர்கள் தன்னுடைய பணியில் கூட நேர்மையாக இருப்பது சிரமம். ஏன்னா இந்த தீய பழக்கங்களே நேர்மையின்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆகிவிடுகிறது. அதனால் என்ன ஆகுனா, இவர்கள் இந்த தீய பழக்கங்களின் காரணமாக யாராவது ஒருத்தர் வாங்க இன்றைக்கி நாம் எல்லாம் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் அவர்களுடன் சென்று விடுவார்கள். எந்த உணவும் இலவசமாக கிடைப்பதில்லை, அதற்கு ஒரு விலை இருக்கிறது. யாராவது ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னா பின்னாடி ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷனுக்கு நம்மக்கிட்ட வருவாங்க. அதனால் நேர்மையோடும் இந்த சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் மிகவும் தொடர்புடையதாக இருக்கிறது. விடுதி வாழ்க்கையில் இந்த ஒரு ஏரியாவில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேர் வற்புறுத்துவாங்க, நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் வருவாங்க, ஒரே ஒரு முறை அப்படிம்பாங்க, வேணாம் எனக்கு அது பிடிக்கல, மற்றதெல்லாம் பண்ணலாம், நீங்கள் வேணால் செய்ய, நான் பக்கத்தில் உட்காந்து கம்பெனி கொடுக்குறேன், நீங்கள் டான்ஸ் ஆடினீங்கன்னா நானும் டான்ஸ் ஆடுறேன், நீங்கள் பாட்டு பாடுறீங்களா நானும் பாட்டு பாடுறேன், ஆனால் எனக்கு அது பிடிக்கல, அந்த மனமே பிடிக்கல, அதனால் விட்டுருங்க என்று சொல்லி ஒதுங்குகிற ஒரு மனிதன் தான் அந்த விடுதி வாழ்க்கையில் வெற்றி பெற்றவளாக இருக்கிறான். பல பேர் என்னென்னா, சில விடுதிகள், சில கல்லூரி விடுதிகளுக்கு போனாலே மற்றவங்களாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பையன் அந்த விடுதியில் போட்டிருக்கீங்க, அடிக்கடி போய் பார்த்துக்கோங்க, அங்கே இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு. சில இடங்களில் அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால், எந்த இடமாக இருந்தால் என்ன, எந்த இடமாக இருந்தாலும் நாம் தூய்மையாக இருந்தால் அந்த இடத்தில் துளங்க முடியும், வெற்றிகரமாக இயங்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் எல்லாருடைய மனமும் அப்படி ஒரு உறுதியாக இரும்பு மாதிரி வஜ்ரம் மாதிரி இருப்பது இல்லை. சிலருடைய மனம்லாம் இழை மாதிரி இருக்குது, அது எப்போ வேணால் அருந்துரும் போல் இருக்குது. அதனால தான் பிரேம்சந்த் ஒரு கதை எழுதியிருப்பார், சேவா சதன். அதில் நல் ஒழுக்கம் கொண்ட ஒரு பெண்மணி குடியிருக்கிற இடத்தின் காரணமாக தன்னுடைய குணாதிசயத்தை இழந்து அவள் சிரமப்படுகிறாள். அதுதான் அந்த கதை, சேவா சதன்கிறது. அதனால் என்னென்னா, நாம் இது மாதிரியான இடங்களில் அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல நண்பர்களை நாம் பெற வேண்டும். எப்படிப்பட்ட நண்பர்களை பெறணும்னா, இந்த மாதிரியான பழக்கங்கள் இல்லாதவர்களை. அப்படியே ஒரு சில பேர் இருக்கும், சில பேர் மிக மேன்மையானவர்களாக இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்கலாம், அந்த பழக்கத்திற்கால் அவர்களை தள்ளுபடி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன பண்ணலான்னா, அந்த மாதிரி நண்பர்களோடு பழகுகிற போதும் உங்களுக்கான எல்லைகளை வகுத்து கொள்ள வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, லெட் தெர் பி ஸ்பேஸ் இன் யுவர் டுகெதர்னஸ். உங்களுடைய அந்த நெருக்கத்திலும் ஒரு இடைவெளி இருக்கட்டும். நீங்கள் இது என்னுடைய ஏரியா, இந்த இடத்துல நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன், இது என்னுடைய பழக்கம், இதில் யாரையும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று இருந்து விட்டீர்களா? இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, சில உங்கள் பெற்றோரிடம் நீங்கள் ஒப்புதல் பெற்றுவிட்டு நீங்கள் உங்கள் பழக்கத்தை கூட மாற்றிக்கொள்ளலாம், அதில் தவறில்லை. ஆனால் அவர்களை ஏமாற்றிவிட்டு செய்யக்கூடாது. இந்த பழக்கங்கள் போதை பழக்கத்தில் சொல்ல, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது உணவு சாப்பிடுவீங்க, அந்த உணவு வேணான்னு இருப்பாங்க உங்கள் வீட்டில், அந்த உணவை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அவர்களை ஏமாற்றிவிட்டு அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களிடம் ஒப்புதல் பெற்றுவிட்டு செய்யலாம். அதுதான் மிக மேன்மையான ஒரு பழக்கம். அடுத்தது ரொம்ப முக்கியம் என்னென்னா, நீங்கள் விடுதியில் தங்குகிற போது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நேரத்தை சரியாக பயன்படுத்துகிற நிபுணத்துவத்தை பெறுவது. கல்லூரி வாழ்க்கையில் நாம் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான் வெற்றியை தீர்மானிக்குது. நேரத்தை எதற்கு எவ்வளவு முதலீடு செய்கிறோம். இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா,
இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த ஷேர் வாங்குறவங்கள, இந்த ஷேர் வாங்குறவங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஷேர் அதிகமாக போகுதுங்கிறதுனால தன்னுடைய எல்லா பணத்தையும் அந்த ஷேரில் கட்டுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசெஷன் ஏற்பட்டு எல்லாமே லாஸில் கொண்டு போய் முடிஞ்சிடும். அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் 4-5 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ டல்லாக போயிட்டுருக்கிறதுல கொஞ்சம், இப்போ நல்லா போயிட்டுருக்கிறதுல கொஞ்சம், அப்படி 4-5 இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரே ஏரியாவில் பண்ணாதீங்க. ஒன்று மேனுஃபேக்சராக இருக்கலாம், ஒன்று சர்வீஸாக இருக்கலாம், ஒன்று ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா, 5 வருஷம் கழித்து ஒன்று கம்மியாக இருந்தால் கூட இன்னொன்றில் லாபத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நேரத்தை கூட நாம் எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் போடுவதைப் போல செய்யக்கூடாது. படிக்கிறதுக்காகவே பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. அருமையான அகாடமிக் சக்ஸஸ் இருக்கும், ஆனால் வேறு எதுவுமே தெரியாது. கேம்பஸ் இன்டர்வியூவுக்கு போனால் கேம்பஸ் இன்டர்வியூவில் ஏதாவது ஒரு ஜென்ரல் நாலேஜான ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு முடிப்பாங்க. அவங்க சப்ஜெக்ட்லேயே ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கும், அதுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய அப்ஜெக்டிவ் எல்லாம் என்னன்னாக்க, நான் எப்படியாவது ஏ கிரேடு வாங்கணும், நான் எப்படியாவது டிஸ்டிங்ஷன் வாங்கணும், நான் காலேஜ் ஃபஸ்ட்டு வாங்கணும், நான் எப்படியாவது யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கணும், இது மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவர்கள் தன்னுடைய எல்லா நேரத்தையும் ஒரே கூடையில் போட்டு விடுகிறார்கள். அது ஒரு பக்கம். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி இங்கே எப்படின்னா, யாருமே போய் படின்னு சொல்ல மாட்டாங்க, யாரும் போய் அசைன்மெண்ட் எழுதுன்னு சொல்ல மாட்டாங்க, ரெக்கார்ட் நோட் புக் எழுதுன்னு சொல்ல மாட்டாங்க. இவற்றையெல்லாம் நாம் தான் செய்யணும். நம்ம எப்படி செய்ய முடியும், எப்போ செய்ய முடியும்னா, இந்த எக்ஸ்பர்டீஸை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நேரத்தை பயன்படுத்துவதில் சில பேர் தான் என்னென்னா, அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துவார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நமக்கு ஒரு பயாலாஜிக்கல் கிளாக் இருக்குது. அந்த பயாலாஜிக்கல் கிளாக்கை மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பணியை செய்வது என்பது உங்களுடைய இயல்பாக ஆகிவிடும். அந்த இயல்பை நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டால் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு நேரம் நிறையா இருக்கும். எனக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் செய்த பிறகும் சிலருக்கு நேரம் இருக்கும். தியோடர் ரூஸ்வெல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ படிப்பாராம், 2-3 புக்கெல்லாம் படிச்சிருவாராம் அவர். எப்படி அவருக்கு அவ்வளோ நேரம் இருந்தது? சர்ச்சில் அவர் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் எழுதினார், இவ்வளோ பெருசு, அதுக்கு நோபல் பரிசு கூட கிடைச்சது. எப்படி அவருக்கு அவ்வளோ நேரம் கிடைச்சது? அவர்களுக்கெல்லாம் நேரம் கிடைத்ததற்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் நேரத்தை பயன்படுத்துவதில் நிபுணத்துவத்தை வளர்த்து கொண்டார்கள். நீங்கள் எப்படி நிபுணத்துவத்தை வளர்த்து கொள்ளப் போகிறீர்கள்? இதுதான். நிறைய பேர் பெற்றோருக்கே லெட்டர் எழுத மாட்டாங்க, ஏன்னா நேரம் இல்லை அப்படிம்பாங்க. இப்போல்லாம் யாரும் லெட்டர் எழுதுறது இல்லை, எல்லாருமே எஸ்எம்எஸ் கொடுத்துட்றாங்க. பணம் வேணும்னா எஸ்எம்எஸ், அவ்வளவுதான். ஆனால் கடிதம் எழுதுவது என்பது ஒரு கலை. நீங்கள் ஒரு சிறந்த கடிதைகளெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு சில நேரங்களில் கண்ணில் தண்ணி வரும். புதுமை பித்தன் கண்மணி கமலாவுக்குன்னு அவர் எழுதின கடிதங்கள்லாம் இளைய பாரதி தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டிருந்தார். அது 8வது உலக தமிழ் மாநாட்டின் போது ஒரு பிரசுரமாக வந்தது. அந்த கண்மணி கமலாவுக்கு அப்படிங்கிறத அதை பற்றி கணையாழியில் ஒரு விமர்சனம் எழுதினார் சுந்தர ராமசாமி. அதில் அவர் சொல்கிறார், புதுமை பித்தனுடைய வறுமை, உடல் நோய், அதெல்லாம் பற்றி மனைவிக்கு எழுதியிருப்பார். அப்போ கிரேக்கத்து சோக காவியங்களை எல்லாம் மிஞ்சுகிற வகையில் இந்த கடிதங்கள் இருக்கின்றன. ஒரு கடிதம்ங்கிறது எப்படின்னா, அதை தொடர்ந்து படித்து சந்தோஷப்படுவோம். ஒரு நல்ல விஷயத்தை அன்பாக நீங்கள் எழுதிட்டிங்கன்னா, அந்த அன்பான விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே புரட்டணும். ஒரு கடிதத்தை அவ்வளோ எளிதாக நம்மளால் எரிய முடியாது. அப்போ பெற்றோருக்கு நாம் நேரத்தை எவ்வளவு செலவு செய்யலாம், படிப்புக்கு எவ்வளவு செய்யலாம், இவற்றை குறித்து நாம் மேலும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.